ராமலிங்கா மருத்துவமனை, திருவண்ணாமலை. வணக்கம். ராமலிங்க சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி. நம் மருத்துவமனையில் 95% மேலாக குணமாகக்கூடிய நோய் பாதிப்புகள் ஒன்றான ஒற்றை தகைவகை, அதாவது மைக்ரைனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தகைவகை 300க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் தகைவகையும் தானாகவே சரியாகும்னு கிடையாது. ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சில டைப் ஆஃப் தகைவகையை க்யூர் பண்ண முடியும். அது ஒன்று தான் மைக்ரைன். ஓகேங்களா? ஸோ இந்த தகைவகை எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் பாதிப்புனால தகைவகை ஏற்படாது. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த நாகங்கள், அதாவது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய இரத்த நாகங்கள் மூலியமாக தான் தகைவகை ஏற்படுது. ஸோ அது எந்த இடத்துல வேணால் சர்க்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஸோ கழுத்துக்கு சர்க்குலேட் பண்ணக்கூடிய நரம்புகளாக இருக்கலாம். ஸோ அதாவது மூளையை கவர் பண்ணிக்கூடிய தோல் பகுதிகள், அதாவது தசைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகளாக கூட ஒற்றை தகைவகை ஏற்படும். ஸோ அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவும் ஹெரிடிட்ரியாகவும் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக ரொம்ப ரொம்ப அதிக அளவில் காணப்படும் இந்த ஒற்றை தகைவகையானது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி அதாவது சில சிம்டம்ஸ் அவங்களுக்கே தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பகிச்சுன்னு ஒரு லைட் எறிகிற மாதிரி இருக்கிறது, கலராக ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு வேவி பேட்டர்ன் வாட்டர் ஃப்ளோ இருக்க மாதிரி இருக்கிறது, ஸோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சீர்க்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒற்றை தகைவகை வரப்போகிறத ஒரு சில பேஷண்ட்ஸாக அறிய முடியும். அதாவது 120% பேஷண்ட்ஸ்க்கு இது தெரியும். ஸோ இந்த சிம்டம் இருக்கும் போதே அவங்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அப்போவே மைக்ரைன் இல்லாமல் போகும், காணாமல் போகும். ஸோ எப்படி அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்கள், அதாவது இடதுபுறம் இருக்கலாம் வலதுபுறம் இருக்கலாம், லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் ஏதாவது ஒரு சைடு தான் இந்த மைக்ரைன் வரும். அதுக்கு பேர் தான் ஒற்றை தகைவகைன்னு சொல்கிறது. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பெயின் ஆனது. ஸோ வரும்போதே ரொம்ப ரொம்ப சிவியரான பெயினாக தான் இருக்கும். ஸோ கண்கள் கீழே ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த பாதி முகம் ஃபுல்லாக டெம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை கவர் ஆகி காது கீழே வரைக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெயின் அவங்களுக்கு நல்லாவே சிவியராக இருக்கும். ஸோ ரொம்ப சிவியர் ஆகும்போது அவங்க கண்கள், அதாவது மூக்கு தண்ணீர் வடியும் ரொம்பவுமே. ஸோ அதை அவங்க என்னென்னா சைனசைட்டிஸ் அதோட கம்பேர் பண்ணிப்பாங்க. நமக்கு சைனஸ் ஹெட்டேக் தான் வருது அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அந்த பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பல்சேட்டிங்காக இருக்கும், வின்னு அப்படியே தெரிக்கிற மாதிரியான பெயினாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ டென்ஷன் ஹெட்டேக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பெயின் ரொம்ப மைல்டாக இருந்தது அப்புறம் சிவியர் ஆகும். ஸோ அந்த மைக்ரைனில் தான் ஸ்டார்ட் ஆகும்போதே ரொம்ப ரொம்ப சிவியராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதனால ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப பனி குளிர் இதை தாங்க முடியாமையும் இந்த மைக்ரைன் ஏற்படும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்காங்க, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட இந்த மைக்ரைன் ஏற்படும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்சரி, அதாவது சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏற்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பளிச்சுன்னு இருக்க லைட்டை பார்க்குறது, ஸோ அதிகப்படியான சத்தத்தை அவங்க கேட்கும்போது, அப்புறம் ரொம்ப ஸ்மெல், அதாவது உக்கிரமான சில கந்தம், அதாவது ஸ்மெல் அவங்க இன்ஹேல் பண்ணும்போது, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடிய சால்ட், எம்எஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த சால்ட் கூட ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ டயட் பேட்டர்ன் அவங்க ரொம்ப கரெக்டாக கான்ஷியஸாக இல்லாமல் இருக்கும்போது, ரொம்ப சாக்லேட்ஸ் எடுக்கும்போது, ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்கும்போது, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த மைக்ரைன் அதாவது ஒற்றை தகைவகை இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த ஒற்றை தகைவகை மைக்ரைனுக்கு நிறைய விதத்தை க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். 95%க்கும் மேலே ஒரு 30 48 நாட்களுக்குள்ளே 95%க்கும் மேலே நிறைய விதத்தை க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேஷண்ட்ஸ் தோஷாஸ், அதாவது வாத பித்த கவத்தை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஏற்ற வகையில் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஒற்றை தகைவகை சீக்கிரமாகவே அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் 99%க்கும் மேலே குணமாகக்கூடிய நோய் பாதிப்பு, அதாவது ஆர்த்தரைட்டிஸ், எலும்பு மூட்டு நரம்பு தசை இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம 2 மாதங்களே முழுமையாக குணப்படுத்திட்டு இருக்கோம். ராமலிங்கா மருத்துவமனை, கீழ்செட்டிப்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் தமிழகமெங்கும் 15 வகையான அரிய மூலிகைகளை கொண்டு அறுவை சிகிச்சையின்றி மூட்டுகளில் வலி, மூட்டு தேய்மானம், முடக்குவாதம், மூட்டு ஜவ்வு பாதிப்புகள் என 206 வகையான எலும்பு மூட்டு பாதிப்புகளையும் முழுமையாக லேப் டெஸ்ட் ஆதாரத்துடன் நிரூபணம் செய்து குணப்படுத்தும் மருத்துவம். மேலும் 95%க்கும் மேலாக குணமாகக்கூடிய நோய் பாதிப்பு, அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்புகள், சுவாச சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்புகள், ரத்த ஓட்டத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் நரம்பு மற்றும் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் நம்ம ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆண் பெண் குழந்தையின்மை கண்டிஷன்ஸ், இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய விதத்தை க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் எல்லாம் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றத்திற்கும் சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
வணக்கம். ராமலிங்கா மருத்துவமனை, கீழ்ச்செட்டிப்பட்டு, கள்ளக்குறிச்சி ரோடு, திருவண்ணாமலை.